பூவிருந்தவல்லி அருகே புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய அவரது வீட்டில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியினர் மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்தசாரதியிடம் கேட்கலாம். பார்த்தசாரதி, இப்போ மறியல் நடைபெற்று வருகிறது. காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அதாவது திருவள்ளூர் மாவட்டம் நேமம் ஊராட்சியில் உள்ள புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தியின் இல்லம் அமைந்த ஆண்டர்சன் பேட்டையில் அவரை கைது செய்வதற்காக திருவலங்காடு காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வாகனங்களில் வந்து குவிந்தனர். இந்த தகவலை அறிந்து அங்கு கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்து எதற்காக கைது செய்கிறீர்கள் என்று அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினருடன். அந்த நிலையில் பின்பக்க வழியாக கண்ணாடிகளை உடைத்து அவரை கைது செய்ய உள்ளே காவல்துறை நுழைந்ததால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டது. பெண்ணை மிரட்டிய விவகாரத்தில் கைது செய்ய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்த நிலையில் ஒரு கட்சித் தலைவரை இப்படி செய்யலாமா என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கட்சி தொண்டர்கள் பூவிருந்தவல்லி திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் திருவள்ளூர் பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை துண்டித்து திருநின்றூர் வழியாக மாற்று வழியில் போக்குவரத்து போலீசார் செய்து வருகின்றனர். தொடர்ந்து அந்த பகுதியில் அவரை கைது செய்து விசாரணைக்கு கொண்டு செல்லும் பட்சத்தில் பெரிய அளவு ஒரு கலவரம் ஏற்படக்கூடிய சூழல் உள்ளதால் அங்கு வஜ்ரா வாகனங்களையும் கூடுதல் வாகனங்களையும் காவல்துறையினர் கொண்டு வந்து கைது நடவடிக்கையை மேற்கொள்ள ஒரு உக்கிரமான நிலையை எடுத்து வருகின்றனர். தொடர்ந்து அப்பகுதியில் பதமான சூழலை நிலவி வருகிறது. காயத்ரி, பார்த்தசாரதி, இப்போ கைது நடவடிக்கையில காவல்துறையினர் உறுதியா இருக்கக்கூடிய நிலையில இப்ப இந்த மறியல்னால பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. அதை சரி செய்வதற்கான என்ன நடவடிக்கை இருக்கு? எவ்வளவு காவலர்கள் அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க? 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் உள்ளனர். கூடுதலாக காவல்துறையினரும் வரவழைக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருதரப்பிலும், அதாவது திருவலங்காடு காவல் நிலையம் எல்லை என்பதால் திருவள்ளூர் எஸ்பி சீனிவாச பெருமாள் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தியுடன் பேசியுள்ளார். ஆனால் அதற்கு அவர் எனக்கு உரிய வாய்ப்பை வழங்கியிருந்தால் நானே விசாரணைக்கு வந்திருப்பேனே, ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று வாக்குவாதத்திலும் அந்த இடத்தில் ஈடுபட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தொடர்ந்து இங்கு ஒரு பதட்டமான சூழல் தான். கண்டன கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர். கட்சியினர் அங்கு தொடர்ந்து மறியலில் ஈடுபடுவார்கள். ஒரு பதட்டமான சூழல் தொடர்ந்து நிலவி வருகிறது. பார்த்தசாரதி, தற்போதைய விவரங்களுக்காக, கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.